புண்ணிய பேங்க். இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி வாசலில் ஒரு புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான் சிதம்பரம். தன் முகமே அழகாக தெரிந்தது அவனுக்கு. அவன் சிரிக்கிறது அழகாக இருக்கும், புன்சிரிப்பும் அழகாக இருக்கும். கண்ணாடியில் அதை நன்றாக பார்த்திருக்கிறான். சிவகாமு அடிக்கடி சொல்லுவாள், நீங்கள் எப்போவும் சிரிச்சுண்டே இருங்கோ, நான் பார்த்துட்டே இருக்கேன், கஷ்டமெல்லாம் மறந்து போயிடுறதப்பா. இன்னொரு தடவை என்ன சொன்னா, நீங்கள் கருப்பு தான், தலையும் நன்னா நரை கண்டெடுத்து, உங்கள் மூஞ்சும் சாதாரண மூஞ்சு தான், லட்சணம் இல்லை. ஆனால் நீங்கள் சிரிச்சா என்ன அழகாக இருக்கு தெரியுமா? அதுவும் அப்போ கண்ணுக்கிட்ட கண்ணை சதை நெருங்குகிறதே, அப்போ எங்கிருந்தோ ஒரு கலை வந்துடுறது. ரசம் போன கண்ணாடியை கையில் வைத்துக்கொண்டு அவள் சொன்னது சரிதானா என்று பார்த்திருக்கிறான் சிதம்பரம். ரொம்ப சரி. எத்தனை கருக்காக சொல்கிறார். என் மூஞ்சி சாதாரணந்தான், கருப்பு தான். ஆனால் சிரிக்கிற போது அவ சொல்லுகிறார் போல எங்கிருந்தோ இந்த அழகு, இந்த கலை வந்து தான் விடுகிறது. இது யாருடைய அழகு? சிரிப்பின் அழகா? அந்த சிரிப்பு கூட நான் சிரிக்கிறது தானே. எப்படி இந்த அழகு வந்தது அதற்கு என்று குழம்புவான். இப்பொழுது ஆஸ்பத்திரி வாசலில் நிற்கும்போது கண்ணாடி முன் பார்க்கிறார் போலதான் இருக்குது அவனுக்கு. திடீரென்று நெருங்கின பன்றி ஊளையிடுவது போல ஒரு சத்தம். சட்டென்று திரும்பி பார்த்தான். இன்னும் பல போக்குவரத்துகளும் திரும்பி பார்த்தன. ஒரு டாக்ஸி பிரேக்கு போட்டு நின்றது. ஒரு பயல் அரைப்படாமல் தப்பிவிட்டான். முகத்தில் கோபம். ஏயா ஓசைப்படாம வந்து ஏத்த பாத்திய? இந்த ஆர்னை எதுக்கு வச்சுக்கிற? அழகு பார்க்கவா? என் முண்டம், இது ஆஸ்பத்திரி, இங்க ஆர்ன் அடிக்கப்படாதுன்னு தெரியாது? ஒரு மயிரிழை தப்பியிருந்தா இப்ப உன் உடம்ப அழகு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும், தெரியுமா? அசடு வழிய நடந்தான் பிழைத்தவன். டாக்ஸி போயிடுச்சு. சிதம்பரத்துக்கு மறுபடியும் சிரிப்பு வந்தது. யார் என்ன சொல்ல முடியும்? ஒரு இம்மி. பகவானும் யமனுக்கு ஒரு பிரேக்கு போட்டான். அவனுக்கா தெரியாது என்று சொல்லிக்கொண்டே நடந்தான். பகிராப்ட் சாலையை கடக்கும்போது சீதாராம அண்ணா வந்து கொண்டிருந்தார். அண்ணா நமஸ்காரம் என்று கத்தினான் சிதம்பரம். சிதம்பரமா? ஆமண்ணா. எங்கே இப்படி? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வராப்புல இருக்கு. ஆமாம். எங்கே இப்போ கார்த்தால கிளம்புன? பொண்ணுக்கு டிப்திரியாண்ணா, ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேன். டிப்திரியாவா? மனிதன் மண்டையில் அடித்தார் போல நின்றார். ஆமாண்ணா. இப்போ எப்படி இருக்கு? சரியாயிடுங்கிறா டாக்டர். இப்போ எங்கே போகிற? சென்ட்ரலுக்கு போகிறேண்ணா. அரக்கோணத்துலேருந்து எங்கள் அக்கா வரா, அழைச்சிட்டு வரணும். வரட்டுமாண்ணா? சரிப்பா. செலவுக்கு ஏதாவது வேண்டுமோ என்று இன்னொருவராக இருந்தால் கேட்பார்கள். சீதாராம் அண்ணா கேட்கவில்லை. திருப்பதிக்கு முடி இறக்க போகிறேன்னு 3ஆம் வருடம் எதையோ சொல்லி அவரிடம் வாங்கின 7 ரூபாயை திருப்பி தரவில்லை. அவர் கேட்டாரா? நீங்கள் பேசாமல் போகிறது தப்பில்லைண்ணா என்று நினைத்து கொண்டே நடந்தான் சிதம்பரம். சட்டென்று நெஞ்சில் சிலாம்பு குத்திற்று. என்ன சொன்னோம்? அரக்கோணத்திலிருந்து அக்கா வருகிறாள் என்றா? ஏன் தங்கை வருகிறாள் என்று சொல்லி தொலைச்சிருக்க கூடாதோ? போயும் பொழுது விடிந்ததும் விடியாததுமாக அக்காளையா கூப்பிட வேண்டும்? கடைசியில் ஒன்றும் உண்மையில்லை. அக்காலும் வரவில்லை, தங்கையும் வரவில்லை. சென்ட்ரலுக்கு அவன் போகிறதே வேறு காரியத்துக்காக. டிப்தீரியா, உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ என்று டாக்டர் முந்தா நாள் சொன்னார். உடனே கொண்டு போய் சேர்த்து விட்டேன். டாக்ஸி வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு
பக்கோடா, காரா பூந்தி, மாமூல்கள் என்று 10 நாள் செலவுக்கு வைத்திருந்த பணம் ஒரு போதில் கரைந்துவிட்டது. அவளானால் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள். காலையில் குழந்தைகளுக்கு பழையதை போட்டு டீ போட்டு கொடுத்து விடலாம். மத்தியான சாப்பாட்டுக்கு அரிசி. முழங்கால கட்டிக்கொண்டு இருட்டில் குழந்தைகளின் சிறு குரட்டைகளுக்கு நடுவில் உட்கார்ந்து கிடந்தான். 3வது பெண் சற்றைக்கொரு தரம் தூக்கத்தில் காலை தூக்கி தூக்கி அவன் மீது போட்டது. குதிரை எலும்பு தூக்கி பட்டு பட்டென்று போட்டால் வலி எடுக்காமல் என்ன செய்யும்? சற்று நகர்ந்தால் போல உட்கார்ந்தேன். இனிமேல் நகர இடமில்லை. கண்டாமுண்டாம் போடும் மரப்பெட்டி இனிமேல் அதன் மேல் இடமில்லை. அந்த இடைவேளியில் இருந்த கொசுக்கள் அவனை நெருங்கி உட்கார்ந்ததும் என்னமோ பாதாம் அல்வா போண்டாவெல்லாம் வீடு தேடி வந்தது போல மொய்த்து பாடத் தொடங்கிவிட்டன. வெகு நேரம் வரையில் அந்த இருட்டில் சினிமா பார்த்தான் சிதம்பரம். நிஜ சினிமா இல்லை, அது மாதிரி. மணக்கண் முன் நண்பர்கள் எல்லாம் வந்துவிட்டு போனார்கள். தூரத்து நண்பர்கள், உறவுகள், நெருங்கினவர்கள், பழைய முதலாளிகள், லேசாக பழகினவர்கள் எல்லோரும் நடமாடி விட்டு போனார்கள். ஒருத்தர் மிச்சமில்லை. எல்லோரிடமும் அவன் வாங்கிவிட்டான். 6, 1, 5. அவன் பேச்சை கேட்டு 50 ரூபாய் கொடுத்தவர்கள் கூட இருக்கிறார்கள். இப்பொழுது கூட கேட்டால் கொடுப்பார்கள். ஆனால் பழையதை மறக்கும் வழக்கம் இல்லையே அவர்களுக்கு. ஏதாவது தாட்டியாக பேச ஆரம்பித்தால் சிதம்பரத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம், முன்கோபம். கொஞ்சம் ஏடாகுடமாக சொன்னால் சும்மா இரு, பல்ல உடைச்சிடுவேன் என்று தான் சொல்வான். பல பேர் பின்வாங்கியிருக்கிறார்கள். பல பேர் அதை கேட்டு பயந்தே போயிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஏதாவது நாளைக்கு வாயில் வந்து விட்டால், திவசம், முடியிருக்குவது, பூணூல் கல்யாணம், மனைவிக்கு குறைப்பிரசவம், பெரிய பிள்ளைக்கு சம்பளம், இப்படி மரபு பிறராத பல காரணங்கள் சொல்லி எத்தனையோ 5, 10 வாங்கியாகிவிட்டது. சைக்கிள் பஞ்சராகிவிட்டது. நடுத்தருவில் நிற்கிறது. பர்ஸை அடிச்சுட்டு போயிட்டான். 2 ரூபா மருந்துக்குன்னு வச்சிருந்தேன். இப்படி மரபு பிறந்த பொய்களையும் சொல்லி 2, 3, 1 எல்லாம் வாங்கிவிட்டான். இனிமேல் சொல்ல ஒன்றும் இல்லை. சொல்லி கேட்கிற ஆளும் இல்லை. நடுநிசையில் பார்த்த இந்த சினிமாவில் ஒரு முகம் கூட அவனை ஆதரிக்கிற முகமாக இல்லை. மாச சம்பளம் என்று எங்கேயாவது அமர்ந்திருந்தால் இந்த கவலையெல்லாம் இருக்காது. ஆனால் மாச சம்பள வேலை அவனுக்கு ஒத்து வருவதே இல்லை. இருந்துதான் பார்த்தான். 5வது மட்டும்தான் படித்து அதனால் ஆள்கார வேலை தான் கிடைத்தது. பேங்குக்கு போய் பணம் கட்டி வருகிறது. குழந்தைகளை பள்ளிக்கூடம் கொண்டு விடுறது. லாரியில் ஏற்றின ஜாமான்களை சேருமிடத்தில் சேர்த்துவிட்டு கையொப்பம் வாங்கி கொண்டு திரும்புகிறது. இந்த மாதிரி எத்தனையோ பார்த்தாகிவிட்டது. மாச சம்பளம் கொடுக்கிறவர்களுக்கு என்னமோ ஆளையே விலக்கி வாங்கிவிட்டதாக பாத்தியம். இவனுடைய 24 மணி நேரமும் தன் கையில் ஒப்படைக்க விட்டதாக ஒரு பேயாசை. வேற காரணங்களும் இருக்கலாம், பொதுவாக ஒத்து வரவில்லை. அதனால தான் எடுப்பாளாக போனது. வேலை செய்த கூலி வேண்டாம் என்றா இல்லை. எங்கேயாவது விருந்து நடத்தா தண்ணீர் நிரப்புகிறது, எடுத்து சப்ளை செய்கிறது, எது வேண்டானாலும் எங்கே வேண்டுமானாலும் போய் வாங்கி தருகிறது. ஒரு தடவை காசிக்கு போகிற ஒரு கிழவிக்கும் கிழவருக்கும் ஒத்தாசையாக போனேன். நாசிக் என்ன, ஹரித்வார் என்ன, ரிஷிகேசம் என்ன, காசி என்ன, பிரியாக என்ன, கையை என்ன, இப்படி 3 மாதம் நிம்மதியாக போயிற்று. புண்ணியம், பாவம், உபகாரம் செய்த திருப்தி, 4 ஊர் பார்த்த அனுபவம். இப்படி அந்த யாத்திரையில் கிடைத்த லாபம் சொல்லித்தரமில்லை. ஒரு சினிமாவில் ஆள் வேண்டும் என்றார்கள். ஒரு ஹோட்டலில் கொடுத்த தோசையை பார்த்து ஒருவன்,
வரட்டியா தோசையா பெரட்டி போட்டு மறந்து போய் பயணம் போன பயணத்தால் ரொட்டி வேஷம் கட்டிச்சா? தொரட்டி போட்டு தூக்கும்படி முரட்டு குணம் வந்ததே. இதுக்கு வரட்டு தோல் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து சிதம்பரமும் வாய் வலிக்க சிரித்தான். படம் பிடித்து முடிந்ததும் 4 ரூபாய் கொடுத்தார்கள். இதே மாதிரி நாடகங்களில் நோயாளியாகவும் சபையோராகவும் துவார பாலகனாகவும் அவன் நடித்ததுண்டு. ஆனால் எதிலும் ஒட்டி கொள்ளவில்லை. குணம் அதற்கு இடம் கொடுத்ததில்லை. பல்லை உடைப்பதாக கூறிவிட்டு வெளியேறி இடம் எத்தனையோ உண்டு. போன மாதம் ஒரு நண்பனை திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் ஏற்றிவிட போன போது வண்டியில் அவ்வளவு கூட்டமில்லை. ஆடி மாத தளர்ச்சி. சும்மா ஒரு துண்டை எதிர்த்து மேலடுக்கில் போட்டு விரித்து வைத்தான். அரை மணி கழித்து, சார் டெல்லியிலேருந்து வரேன் சார், 2 நாளாக தூக்கம் இல்லை, கொஞ்சம் நீட்டி படுத்தா தேவலை போல இருக்கு என்று ஒரு பைஜாமா ஓடி வந்து காலில் விழ தோஷமாக கெஞ்சினார். துண்டை எடுத்தருக்கு 1 ரூபாய் சன்மானம் கிடைத்தது. இப்படி எதிர்பார்க்காமல் வலிய வந்து அவனை ஸ்ரீதேவி அணையவில்லையா என்ன? அதனால் எடுப்பாளாக இருப்பது அப்படி மோசமான வேலையில்லை. ஆண்டவன் தீனப்பந்து கருணாமூர்த்தி என்கிறார்களே, அதை ஒவ்வொரு நிமிஷமும் உரைத்து பார்த்து மாற்று சொல்ல எடுப்பாள் வேலையை விட வேறு ஒரு சோதனை இருக்க முடியுமா என்ன? ஆனால் தான் அர்த்தம் தெய்வம் என்று மலையாளி சொல்கிறது போல நாமும் முயற்சி செய்தால் தெய்வமும் கை கொடுக்கும். அந்த முயற்சி என்ன என்று காணத்தான் இருளெல்லாம் விழித்து கிடந்தான். உண்மையாகவே இரவு முழுவதும் இருட்டாகவே போய்விட்டது. விடியற் காலையில் எழுந்து டீ போட்டு பழையதை பிசைந்து குழந்தைகளுக்கு போட்டுவிட்டு அவளுக்கும் கொஞ்சம் டீயை எடுத்து சின்ன கூஜாவில் எடுத்துக்கொண்டு கிளம்பும்போது டாக்ஸிகாரன் ஒருவன் வழியோடு போகிறவன் நிறுத்தி, வண்டி வேணுமா சார் என்று கேட்டான். அடேடே, எனக்கு எதுக்குப்பா, இனாமா வேணா ஏற்றிக்கிட்டு போ, ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போகணும், நான் எக்மோர் போகிறேன் சார். போய்விட்டான் அவன். அவன் போன பிறகு சடாருன்னு ஒரு மின்னல் அடித்தது. நாமும் எழும்பூர் போனால் என்ன? போய் போர்ட்டருக்கு போட்டியா? முடியாது. நீலச்சட்டை வளையம் எல்லாம் வேணும். அப்புறம் பேஷ் வழி பிறந்து விட்டது. எத்தனை பேர் புதிது. ஊர் சுற்றி காண்பிக்கலாமே, டாக்ஸி பிடித்து கொள்ளலாமே. ஆஹா! டீயை கொடுத்துவிட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தான் சிதம்பரம். எழும்பூர் போக முடியாது. எழும்பூரில் வந்து இறங்குகிறவர்களில் பாதி பேர் நம்ம ஊர்க்காரங்கள் தான். சென்ட்ரலுக்கு தான் அதிர்ஷ்டம் அடித்தது. பையில் இருக்கும் 7 பைசாவை பஸ்ஸுக்கு செலவழித்து விட்டா பசிக்கு ரவுண்டானாவில் வெற்றிலைப்பாக்கு வாங்கி மென்று புகையிலையை அதக்கி மீதியை பையுக்குள் வைத்து கொண்டு நடந்தான். பசிக்கு வெற்றிலையை போன்ற பரிகாரம் உலகத்தில் வேறு எங்கே இருக்கிறது? கொஞ்சம் புகையிலையை போட்டுவிட்டா சோறு எதற்கு? பசிக்கிறம்போது கொஞ்சம் புகையிலை, இன்னும் 1 மணி நேரத்துக்கு கவலை இல்லை. சென்ட்ரல் வந்துவிட்டது. எந்த வண்டி வந்ததோ, கீழாண்ட வாசலில் சாறை சாறையாக வந்தது ஜனவெல்லம். பார்த்து கொண்டே நின்றான். பஸ்ஸும் காரும் போகவிட்டு சாலையை கடந்தார்கள். எதிர்ச்சாலைக்கு போனார்கள். அதையும் பார்த்தான். சிலையாக நின்ற டாக்டர் ரங்காச்சாரியையும் பார்த்தான். மனசு ஒரு துள்ளு துள்ளிற்று. பலகையில் கண்ட சிவப்பு எழுத்துக்கள் அவனை அபயம் தந்து வா வா என்று சைகை செய்தபோது மயிர்காம்பெல்லாம் பரபரத்தது. பகவானே, வழிகாட்டினியே, எனக்கு இது தோணலையே, நீதான் இங்கே கொண்டு விட்ட என்ன என்று மனசுக்குள்ளேயே நெடுஞ்சான்கிடையாக விழுந்து சாலையை கடந்தான். ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தான். ஏன்யா, ரத்தம் எடுக்கிறாங்களாமே, எப்படி போகிறது? அதுக்கு என்ன சாமி, ரத்தம் கொடுக்க போறியா? எஞ்சவா, நான் அழைச்சிட்டு போகிறேன். கும்பலில் போய் நின்னா ரொம்ப நேரமாகும். நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எங்கேன்னு சொல்லு. பரவாயில்ல சாமி,
ரத்தம் கொடுக்க போகிற, உழைச்சி சம்பாரித்த ரத்தம், நான் இது கூட செய்யக்கூடாதா? வா சாமி. பெயரை பதிவு செய்து கொண்டார்கள். அங்கே நிற்க சொன்னார்கள், இங்கே நிற்க சொன்னார்கள். ரொம்ப எடுத்துருவாங்களா ஐயா ரத்தத்தை? அதெல்லாம் இல்லை சாமி, கொஞ்சம்தான். எகிரி எகிரி போனால் 5 அவுன்ஸு 8 அவுன்ஸு, பயப்படாத சாமி. ரத்தம் கொடுக்க ஒரு வரிசை நின்று கொண்டிருந்தது. மணி 8, 9, 9:30. அப்பாடா, ஒரு பாடாக வந்து சேர்ந்தார்கள். ஊசியை வைத்தார்கள். திரும்பிக்க ஐயா அப்பால. ஜமாயிங்க, எத்தனை வேணாலும் எடுத்துக்கங்க, சிரித்தான் சிதம்பரம். ஊசி குத்திற்று. கண்ணை மூடி அப்பால் திரும்பிக் கொண்டான். எத்தனை நேரமாயிற்றோ, எந்த உயிர் பிழைக்கப் போகிறதோ. இதை குடித்துவிட்டு, பகவானே, இந்த புண்ணியமாவது சம்பாதித்து கொடுத்தியே. வெறும் புண்ணியம் இல்லை, பணம் பெற்று சம்பாதிக்கிற புண்ணியம். ரத்தத்தை ரொம்ப எடுத்துட மாட்டானே. என்னமோ ஒரு யுகம் மாதிரி இருந்தது. எத்தனை நேரம் உடம்பையே காலி செய்து விடுவானோ என்னமோ இழுத்த மாதிரி இருந்தது. கையை மடக்கி இப்படி உட்கார ஐயா. சற்று கழித்து எல்லோரும் இந்த ரூமில் வந்து உட்காருங்க என்று ஒரு உத்தரவு பிறந்தது. இன்னும் 7-8 பேர் இருந்தார்கள். சிதம்பரம் உட்கார்ந்து விட்டான். அப்படி ஒன்றும் களைப்பாக இல்லை. கிறுகிறுப்பு, மயக்கம் என்று என்னென்னவோ நினைத்தோமே, ஒன்றுமே இல்லை. திடீரென்று பூட்ஸ்கள் ஒலிக்க கேட்டன. ஆஸ்பத்திரியில் பூட்ஸ் ஒலிக்கும் பஞ்சமே இல்லை. ஆனால் இவர்கள் டாக்டரை போல இல்லை. பையில் ஆளுக்கு ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து வந்தார்கள். எல்லோரும் இங்கிலீஷிலேயே பேசிக்கொண்டார்கள். ஒரு வெள்ளைக்காரன் கூட வந்திருந்தான். கண்ணாடி போட்ட ஆசாமி ஒருவர் அருகில் வந்தார். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து கேட்டார், நீ எதுக்கு ரத்தம் கொடுத்த? எதுக்குன்னா, 7 ரூபா கொடுக்குறாங்க சாமி, இன்னும் 4 நாள் கவலை இல்லாமல் ஓடுமே. நீ அடிக்கடி ரத்தம் கொடுக்குறியா? ஓ, இத்தோட 9 தடவை. இன்னும் 3 பேரிடம் இதே கேள்வியை கேட்டனர் வேறு இருவர். நான் ஹார்பரில் வேலை செய்கிறேனுங்க, தள்ளு வண்டி வச்சுருக்கேங்க. 4 மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுப்பேன். அப்புறம் 2 நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டு வண்டியை தொடுவேன். நான் பூ விற்கிறேனுங்க. இந்த மாதிரி வந்து ரத்தம் கொடுத்தா குடக்கூலி கிடைச்சி போகுங்க. இந்த ரத்தத்தினால என்ன பிரயோஜனம் தெரியுமா? இது யாருக்கு போகிறது தெரியுமா? தெரியுங்களே, பிரசவ பொம்பளைகளுக்கு கொடுப்பாங்க. குடல் ஆப்ரேஷன், வயிற்று ஆப்ரேஷன், இதுங்களில் ரத்தம் சேதமாகும்ல, அதுக்கு கொடுப்பாங்களாம். காரில் கீரில் அடிபட்டு ஆள் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொடுப்பாங்க. ரொம்ப சரி, அது மாத்திரம் இல்லை என்று இன்னொரு சட்டைக்காரர் சொன்னார். இப்போ சீனாக்காரன் நம்ம தேசத்து மேலே படையெடுத்திருக்கான்ல. ஆமாங்க, நான் கூட சேரப்போனேன். பார்வை ரொம்ப பலதாக இருக்குன்னு ஒதுக்கிப்பிட்டாங்க. போனா போகுது, நீ இங்கே இருந்தே தான் சண்டை போட்டிருக்கியே. அங்கே போய் ரத்தம் சிந்துறதுக்கு பதிலாக இங்கேயே அதை கொடுத்துப்பிட்டேன். இந்த ரத்தம்லாம் நம்ம சிப்பாய்ங்க சீனாக்காரனை எதிர்த்து போராடுறாங்கல்ல, அவங்களுக்கு காயம் பட்டா கொடுப்பாங்கய்யா. அப்படிங்களா? எல்லோரும் வேகமாக நோட்டு புத்தகங்களில் எழுதி கொண்டிருந்தார்கள். வெள்ளைக்கார பையன் கூட எழுதி கொண்டிருந்தான். கடைசியில் ஒருவன் மின்னல் ஃபோட்டோ எடுத்து கண்ணை கூசடித்தான். வெள்ளைக்காரன் எல்லோரிடமும் வந்து கை குலுக்கினான். நமஸ்தே என்று கையை கூப்பிவிட்டு போனான். பூட்ஸ் எல்லாம் டொக் டொக் என்று வெளியே நடந்து போய் காதை விட்டு மறைந்தன. அப்புறம் இந்த சீட்டை எங்கே கொண்டு போக சொன்னார்கள்? ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கியூ வரிசை. கடைசியில் பணம் வாங்கும்போது மணி 1 ஆகிவிட்டது. 7:30 மணிக்கு போட்ட வெற்றிலை தான். அப்புறம் என்னமோ சிராத்துக்கு கிடக்கிறா போல பட்டினி. பசியை பற்றி கவலை இல்லை, அதை பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் புகையிலை போடாமல் ஈரெல்லாம் கடுத்து நமைச்சல் எடுத்து விட்டது. ரத்தம் கசிறார் போல ஒரு அசட்டு இனிப்பு. அக்கு அக்கு என்று மேல் கடையையும் கீழ்கடையையும் அடித்து கொண்டான்.
வெளியே வந்தான். என்ன சார், புறப்பட்டாச்சா என்றான் உதவிக்கு வந்த ஆசாமி. போட்டு கொடு சார். தூக்கி வாரி போட்டது சிதம்பரத்துக்கு. எதை போட்டு கொடுக்கறது? என்னத்துக்குப்பா? நான் தானே சார் தள்ளி விட்டேன் உன்னை. இல்லாட்டி நீ இப்போ கிளம்பி வர முடியுமா? அவன் என்ன செய்தான்? ஒவ்வொரு கியூவிலும் அவனுக்கு பக்கத்தில் வந்து நிற்பான். முதல் ஆள் நகர்ந்து இவன் வேறு எங்கேயாவது கவனமாக இருந்தா, போ சார் போ, அப்புறம் பின்னாலேயே இருக்கிறவங்க வந்து நிற்பாங்க, இடம் போயிடும், மறுபடியும் கடைசியில் நிற்கணும், போ சார் போ என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். சீட்டை குமாஸ்தா கொடுக்கும்போது வாங்கிக்க சார் என்பான். பிறகு இப்படி வா என்பான். நீ என்னையா செய்த? கூட கூட வந்து நின்னியே, அதுக்காகவா? மணி 1:30 ஆக போது, வந்த உடனே பணத்தை வாங்கி கொடுத்து 10 நிமிஷத்தில் அனுப்பிக்க போறாப்புல பேசினிய. சார், நான் என்ன செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. இந்த கண்ணால் அத்தனை வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா சார்? இல்லாட்டி நீ 5 மணிக்கு தான் வெளியே போயிருப்ப. பேசாமல் நடந்தான் சிதம்பரம். சார், நான் வேற யாருக்காவது செஞ்சிருந்தா 2 ரூபாயை கொடுத்து அப்பவே அனுப்பிச்சிருப்பாங்க சார். அவன் வயிறு எக்கி கொண்டு நின்றது. பார்த்தான் சிதம்பரம். 1 ரூபாயை இன்னமே தெய்வத்துக்கு அடுக்கிற காரியமா பண்ணியா? இந்த நாப்பொழப்பு பொழைக்காத என்று வீசிவிட்டு அவசரமாக நடந்தான். சென்ட்ரல் ஸ்டேஷனில் நுழைந்து ஒரு சாம்பார் தயிர் சாதம் சாப்பிட்டு விட்டு அதே மாதிரி 4 ஜதை பொட்டலங்களை வாங்கி வெளியே வந்து வெற்றிலைப்பாக்கை போட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து ஏறினான். ஆஸ்பத்திரிக்கு வந்து அவளிடம் ஒரு ஜதை பொட்டலத்தை நீட்டினான். இன்னைக்கு சமைக்கல என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு மீதி பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான். ஏன்யா, குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு எங்கேயா போயிட்டீர் என்றால் அவள் வைக்கிற அகிலா பாட்டி. 3வது பெண் அவனை பார்த்ததும் எக்கு எக்கு என்று விசித்து அழத் தொடங்கிற்று. ஏண்டா கண்ணா அழற? அழப்படாது, சாப்பிட்டுட்டு அழலாம், வாங்கடா சந்துரு, பேபி, பட்டு எல்லாரும் ஓடி வந்தார்கள். நான் இப்போதான் மோர் சாதமாவது பிசைஞ்சு போடலாம்னு நினச்சிண்டே இருந்தேன். எங்கேயா போயிட்டீர் என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் பாட்டி. என்ன பண்ணுறது பாட்டி, நம்ம குழந்தைங்களே பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தா முடியுமா? தேசத்துக்கே இப்போ ஆபத்து வந்திருக்குது. சீனாக்காரன் இமயமலையை முழுங்கிக்கிட்டு வரான். இந்த மலை முழுங்கி மகாதேவனை பார்த்து கைலாசத்து மகாதேவன் 3வது கண்ணை திறந்தானா போதும், எல்லாம் பசுமாயிடுவான். ஆனால் செய்ய மாட்டேங்கிறானே. நம்ம சிப்பாயெல்லாம் அங்கே போய் குளிர்லையும் பனிலையும் சண்டை போட்டு காயம் பண்ணுறாங்க. ஒரு குண்டு பட்டுதுன்னா 1 படி ரத்தம் போயிடும். அதுக்காக இங்கிருந்து நம்ம எல்லாம் ரத்தம் கொடுக்க சொல்லி கேட்குறா. நம்ம என்ன செய்ய முடியும்? காசு எங்கேருந்து நம்மக்கிட்ட? இந்தாடா ஐயா, எதையாவது எடுத்துக்குன்னு ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன். நாடி ஆயிடுத்து. குழந்தைன்னா அவளும் நம்ம குழந்தைகள் தானே என்று மரியாதை சிரித்தான் சிதம்பரம். ரத்தம் கொடுத்தீரா? ரத்த பேங்காமே, அதுலியா? ஏன் கொடுத்தா என்ன? ரத்த பேங்கா? புண்ணிய பேங்க்லாம் அது என்று குழந்தைகளை சாப்பிடச் சொல்லி 3வது குழந்தைக்கு சாதத்தை ஊட்டினான் அவன். கையலம்பி விட்டு பிறகு லேசாக கை கால் உதறுவது போல் இருந்தது. அப்பாடா என்று நீட்டி படுத்து இளைப்பாற ஆரம்பித்தான். முற்றும். புண்ணிய